வணக்கம். டைம்ஸ் ஸ்ரீலங்கா FM வானொலியின் மாலை நேர பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் மகேசன் மனோகரன். செய்திகள் வாசி கிரிவத்துடுவில் நிர்மாணிக்கப்பட்ட குருதேவ சுவ அரண பிக்குகளுக்கான நிலையத்தை இன்று திறந்து வைத்து உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு தெரிவித்தார். இந்த நாட்டில் நிறைவேற்று சட்டவாக்க நீதித்துறை உள்ளிட்ட 3 துறைகளுக்கும் பௌத்த கோட்பாடுகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி அதற்கு ஆதரவளிக்காதது அரசியலமைப்பை மீறும் செயல் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் அந்த பொறுப்பு உள்ளதெனவும் வலியுறுத்தினார். ரஷ்ய உக்ரைன் போரில் இணைந்து கொண்ட முன்னாள் படையினரில் 330 பேரை காணவில்லை என வெளி விவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். ரஷ்ய உக்ரைன் போரில் பாதுகாப்பு முன்னரங்கில் போரில் ஈடுபட்டு வரும் முன்னாள் படையினரே இவ்வாறு காணாமல் போயுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். போரில் ஈடுபட்டுள்ள முன்னாள் படையினரின் குடும்பங்களிடம் இந்த தகவல்கள் திரட்டப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தங்களை மீளவும் நாட்டுக்கு அழைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு முன்னாள் படை வீரர்கள் தங்களது குடும்பத்தாரிடம் கோரிக்கை உள்ளதாக கூறியுள்ளார். அண்மையில் இலங்கைக்கான ரஷ்ய தூதுவருடன் இந்த விடயம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக அமைச்சர் சப்ரி தெரிவித்துள்ளார். முன்னாள் படையினரை நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மோசமான காலநிலை காரணமாக 10 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்தின் பாதுகாப்பு பிரதேச செயலக பிரிவுக்கும், களுத்துறை மாவட்டம் மற்றும் ரத்தினபுரி மாவட்டத்தின் 12 பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் சிவப்பு மண் சரிவு எச்சரிக்கை அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அத்துடன் கண்டி, நுவரெலியா, ரத்தினபுரி, காலி, கேகாலை, ஹம்பாந்தோட்டை, மாத்தரை மற்றும் குருநாகல் மாவட்டங்களில் உள்ள 41 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று 2/5/2024 அதிகாலை 4 மணி முதல் நாளை 3/5/2024 அதிகாலை 4 மணி வரை இந்த மண் சரிவு எச்சரிக்கை அமுலில் இருக்கும் என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் வசந்த சேனாதீர் தெரிவித்துள்ளார். இலங்கை ரயில்வே திணைக்களத்தினால் முதல் தடவையாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள பார்க் அண்ட் ரைட் சேவை அமைச்சர் பந்துல குணவர்த்தன தலைமையில் பாதுகை ரயில் நிலையத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. தமது அன்றாட பணிகளுக்கென ரயில் போக்குவரத்தில் ஈடுபடும் பயணிகள் தமது வாகனங்களை பாதுகாப்பான முறையில் ரயில் நிலைய வளாகத்தில் நிறுத்திவிட்டு ரயில் பயணத்தை மேற்கொள்ளும் வகையில் இந்த சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த பார்க் அண்ட் ரைட் சேவை வாகன தரிப்பிடத்தில் சிறிய கட்டணம் அறவிடப்படுவதுடன் தமது வாகனங்களை எவ்வித அச்சமுமின்றி பாதுகாப்பான முறையில் வைத்துவிட்டு ரயில் பயணத்தை மேற்கொள்ள முடியும் என அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் வானம் தொடர்ச்சியாக மேகமூட்டமாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்பரக முவ மாகாணங்களிலும் நுவரெலியா மாவட்டத்திலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். இடி மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இத்துடன் எமது மாலை நேரம் பிரதான செய்திகள் நிறைவடைந்தது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள டைம்ஸ் ஸ்ரீலங்கா FM வானொலியின் சமூக வலைதளங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.